அனைவருக்கும் வணக்கம். டிஜே கோலம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிவன்கண் முடித்து எப்படி போடுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் நாட்டு போட்டுக்கிறணும். பேசிக் நாட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து சிவன்கண் எப்படி போடணும்னா, ஒரு வயரம் அடித்து லெஃப்ட் சைடு வைக்கணும். அந்த வயர் உள் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடில் வைக்கணும். அடுத்து ரன்னிங் வயரை எஸ் ஷேப்பில் மடித்து அந்த உள்ளே வைக்கிறாங்கள இந்த லூப்பு அதுக்குள்ளே கீழே உள்ளதை எடுத்து போடணும். வயரை நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்து சாதாரண முடிச்சு பேசிக் நாட்டு போடணும். பேசிக் நாட்டுக்கு வயர் உள் வயர் ரைட் சைடு மலாக்கா இருக்கும். அந்த சிவன்கண் நாட்டுக்கு லெஃப்ட் சைடெல்லாம் மடித்து வரணும். அந்த உள் பக்கம் அதுதான் பேசிக் நாட்டு சிவன்கண்ணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மடித்து உள் பக்கமாக வச்சுட்டு இதை விரட்டி மடிக்கணும். மடித்து எஸ் ஷேப்பில் உள்ளே வைக்கணும். அடுத்து இந்த உள் பக்கமாக நம்மளை பார்த்து இருந்துச்சுல லெஃப்ட் சைடில் அந்த வயர் எடுத்து மடித்து வச்ச வயருக்குள்ளே விட்டு எடுக்கணும். அடுத்து வயரை டைட் பண்ணணும். இதுதான் சிவன்கண். அந்த சிவன்கண் பார்த்தா நீளமாக இருக்கும். அந்த ரெண்டு வயரும் ஒன்றா சேர்ந்தாப்பில் இருக்கும். அதுதான் சிவன்கண்ணுங்கிறது. அடுத்து சாதாரண நாட்டு, ஒரு சாதாரண நாட்டு போடணும். அதுக்கடுத்து சிவன் நாட்டு போடணும். சாதாரண நாட்டு போட்டு முடித்த உடனே சிவன்கண் போடணும். ஒரு வயரை எடுத்து மடித்து லெஃப்ட் சைடில் அந்த உள் பக்கம் வரணும். அந்த மாதிரி மடித்து இந்த ரன்னிங் வயருக்கு கீழே வச்சுட்டு ரன்னிங் வயரை கரெக்டி மடித்து எஸ் ஷேப்பில் உள்ளே வைக்கணும். அடுத்து அந்த உள்ளே வச்ச வயரில் கீழே உள்ள வயரை எடுத்து சொருகி எடுக்கணும். அடுத்து பேசிக் நாட்டு போடணும். இதே மாதிரி தான் தொடர்ந்து அடி போடுறப்பையும் இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். கூடைக்கு பின்னுறப்பையும் இதே மாதிரி ஒரு பேசிக் நாட்டு ஒரு சிவன்கண் இப்படி மாறி மாறி போட்டு அந்த வயரை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டா அடி போடுறது இதே தான். ரெண்டு ரெண்டாக பார்க்க இருக்கும். ரெண்டும் ஜோடியாக இருக்கும். கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்புறம் ரெண்டும் ஜோடியாக இருக்கும். அதுக்கடுத்து மல்லிகை மட்டும் இந்த வயரை எப்படி மடிக்கணும், இந்த வயரையும் எப்படி மடிக்கணும். அடுத்து ஜாஸ்மின் நாட்டு, தமிழில் மல்லிகைப்பூ மொட்டு. இந்த இதில் ரெண்டு வயரையும் பெரட்டி சிவன்கண்ணுக்கு மடிக்கிற மாதிரி ரைட் சைடு உள் பக்கம் வர மாதிரி மடிச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று லூப்பை போட்டு ஒரு லூப்பில் ஒரு வயரும் இன்னொரு லூப்பில் ரெண்டு வயரையும் சொருகி டைட் பண்ணால் ஜாஸ்மின் நாட்டு. ஒரு லூப்பில் இன்னொரு லூப்பை வைக்கிறோம். இந்த உள்பக்கமாக இருக்கிற வயரை ஒரு இதுலையும் இன்னொரு உள்பக்கமாக இருக்கிற வயரை ரெண்டு லூப்லேயும் சொருகணும். இதுதான் ஜாஸ்மின் நாட்டு. இதை டைட் பண்ணால் மொட்டு மாதிரி மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி வரும். இதுக்கு பேர் ஜாஸ்மின் நாட்டு. இதுலேயும் வயர் கூட பின்னலாம். இதுதான் ஜாஸ்மின் நாட்டு. மல்லிகை மொட்டு. அதுக்கடுத்து பிஸ்கட் முடிச்சு இப்படி மடிக்கிறோம். எப்படி வச்சுக்கலாம்.
அடுத்து வந்து பிஸ்கட் நாட்டு 2 வயரை சாதாரண நாட்டுக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஒரு வயரை 2 லூப்லேயும் போட்டு வச்சுக்கிறணும். அந்த வயரை ஒரு வயரை எடுத்து நடுவில் உள்ளதுலேயும் இன்னொரு அடியில் உள்ள வயரை எடுத்து அடுத்த சைட்லேயும் போட்டு இறுக்க பிடிச்சிட்டு இந்த க்ரீன் கலர் வயர் இருக்குல்ல அதை 2 லூப்லேயும் கோர்த்துடணும். 2 லூப்லேயும் கோர்த்துட்டு அடுத்து மேலே உள்ள வயரை அப்படியே மடித்து பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு அடுத்து ஒரு வயரை மடித்து அந்த 2 லூப் மேலே வச்சுட்டு இந்த மடித்த வயரை எடுத்து திருப்பி மேலே போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் வயரை 2 லூப்லேயும் கோர்த்துடணும். கோர்த்துட்டு அப்புறம் வயரில் வந்து டைட் பண்ணால் பிஸ்கட் நாட்டு வந்துடும். வயரை நல்லா டைட் பண்ணிடணும். இதுதான் பிஸ்கட் நாட்டு. இதுலேயும் வயர் கூட பின்னலாம். 2 வயரை சாதாரண நாட்டுக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கிறணும். அடித்து 2 இறுக்க பிடிச்சிட்டு இன்னொரு வயரை மடித்து இந்த 2 லூப்லேயும் கோர்க்கணும். ரெண்டு லூப்லேயும் கோர்க்கணும். ஒரு வயர் எடுத்து ஃபஸ்ட்டு வயர் எடுத்து நடுவில் மாட்டிடணும். 2வது வயர் எடுத்து சைடில் அடுத்து 2வது சைடில் வைக்கணும். வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த 2 லூப்லேயும் சைடில் உள்ள வயரை எடுத்து மாட்டிக்கணும். மாட்டி இறுக்கா பிடிச்சிட்டு மேலே உள்ள வயரை கீழே மடித்து எடுத்துட்டு இன்னொரு வயரை மடித்து இந்த 2 லூப்லேயும் மாட்டணும். 2 லூப்லேயும் வச்சுட்டு இந்த கீழே மடித்து விட்ட வயரை திருப்பி மேலே போடணும். மேலே போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் வயர் இருக்குல்ல அதை 2 லூப்லேயும் மாட்டிடணும். மாட்டிட்டு வயரை நல்லா டைட் பண்ணினா பிஸ்கட் நாட் வந்துடும். இதுதான் பிஸ்கட் நாட். இதுதான் பிஸ்கட் முடிச்சு. இன்னொரு சாதாரண நாட்டு அடுத்து வீட் நாட்டு ஒரு வயரை வச்சுட்டு அது மேலேயே வந்து லூப் மாதிரி போட்டு எடுக்கணும். 2 தடவை போட்டு எடுக்கணும். ஒரு வயரை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே லூப் மாதிரி போடணும். திருப்பி ஒரு தடவை லூப் மாதிரி போட்டு எடுக்கணும். இன்னொரு வயரை எடுத்துட்டு வயரை லூப் மாதிரி வச்சு அந்த உள் வயரை எடுத்து வெளியே விடணும். இதுதான் வந்து வீட் நாட்டு. இந்த வீட் நாட்டில் ஃப்ளவர் வாஷ் பண்ணால் அழகாக இருக்கும். இதில் ஃப்ளவர் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில், போய் எடுத்து பாருங்கள். பிஸ்கட் முடிச்சு இது வந்து பிஸ்கட் முடிச்சு இதுலேயும் கூட பின்னலாம். வந்து வீட் நட் போடணும். இது ஒரு இதை வச்சுட்டு அடுத்து நெல்லிக்காய் முடிச்சு 2 வயரை மடிச்சுட்டு ஒரு வயரை 2 வயர் லூப்லேயும் போட்டு
இதே மாதிரி தான் பிஸ்கட் முடிச்ச மாதிரி ஒரு லூப்பில் ஒரு வயரும் இன்னொரு லூப்பில் 2 வயரும் போட்டு எடுத்தால் நெல்லிக்காய் முடிச்சு. இன்னொரு முடிச்சு போடுறப்ப நல்லா சொல்கிறேன். 2 வயரை மடிக்கணும். இந்த சாதாரண நாட்டுக்கு மாதிரி மடித்து ஒன்று மேலே ஒன்றை போடணும். அடுத்து ஒரு வயரை மடித்து 2 வயர்லேயும் கோர்க்கணும். 2 வயர்லையும் கோர்க்கணும். இந்த வயரை எடுத்து ஒன்றில் போட்டு இன்னொரு வயர் வந்து ஒன்றில் கோர்த்துட்டு இன்னொரு வயரை 2 இதுலேயும் கோர்க்கணும். 2 லூப்லேயும் கோர்த்துட்டு டைட் பண்ணால் நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். நெல்லிக்காய் கூட போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பேசிக் நாட்டு 2 வயரை மடிக்கணும். மடித்து ஒன்று மேலே ஒன்று போட்டு இந்த கீழே உள்ள வயரை எடுத்து மேலே போட்டு அது சைடில் இருக்கிற வயரை ஒரு நாட்டுக்கு அந்த லூப்போடு போட்டால் சாதாரண நாட்டு, பிளெயின் நாட்டு, பேசிக் நாட்டு. இதெல்லாம் வயர் கூட போடலாம். அடுத்து ஒரு வயர் மடிக்கிறேன். மடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று லூப் போட்டு வயரை மேலே போட்டு அடுத்த வயரை லூப்பில் எடுத்து போட்டால் சாதாரண நாட்டு, பிளெயின் நாட்டு, பேசிக் நாட்டு ரெடி.